ராகு கேதுவால் ஏற்பட்ட சங்கடங்கள். வாழ்க்கையில் திடீரென்று எல்லாமே தலைகீழ நடப்பதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொடர்ந்து தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? ஆம் என்றால் இது ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக இருக்கலாம். நானும் சமீபத்தில் இது போன்ற பல சங்கடங்களை சந்தித்தேன். அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன், என்னென்ன விஷயங்கள் எனக்கு உதவியது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ராகு தாக்கம் என்பது வெறுமனே ஜோதிட படம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும். நான் சந்தித்த சில முக்கிய பிரச்சனைகள் இங்கே. பொருளாதார நெருக்கடி. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லை. எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருந்தன. உடல்நல கோளாறுகள். சிறிய உடல்நல பிரச்சனைகள் கூட பெரிதாக மாறின. மருத்துவர்களால் கூட காரணத்தை கண்டறிய முடியவில்லை. மன சங்கடங்கள். எப்போதும் ஒருவித பதற்றம், அமைதியின்மை மற்றும் குழப்பமான மனநிலை இருந்து சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. இந்த சமயத்தில் என் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் கூட எனக்கு பல மனக்கசப்புகள் ஏற்பட்டன. அனுபவம் வாய்ந்த ஜோதிடன் ஆலோசனையின் ஜாதகத்தை பார்த்து ராகுவின் தாக்கம் இருப்பதை உறுதி செய்தார். வழிபாடுகள். திருநாகேஸ்வரம், காலஸ்ரீ போன்ற ராகுகேது பரிகார தலங்களுக்கு சென்று வழிபட்டேன். இது எனக்கு மன அமைதியை தந்தது. மந்திரங்கள். ராகு மற்றும் கேது காயத்ரி மந்திரங்களை தினமும் உச்சரித்தேன். இது என் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நீக்க உதவியது. தானம். ஆதரவற்ற உணவு, உடைகள் போன்றவற்றை முடிந்தவரை தானம் செய்தேன். இந்த செயல்கள் எனக்கு ஒருவித நிம்மதியை கொடுத்தது. ராகு கேது காலம் என்பது நமக்கு துன்பம் தர மட்டுமல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்ளும், வாழ்க்கையில் உண்மை நிலைகளை உணரவும் ஒரு வாய்ப்பு. இந்த சங்கடங்களை நம் பயத்துடன் அணுகாமல் ஒரு அனுபவமிக்க எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து நிச்சயம் மீண்டு வாழலாம். உங்களுக்கு இது போன்ற அனுபவம் இருந்தால் கமெண்டில் பதிவு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.